ஷஅபான். எம்முடைய முஸ்லிம்களில் பலர் இந்த மாதத்துடைய சிறப்பை அறிவதில்லை. இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்த சுன்னாவை அறிவதில்லை அல்லது செயல்படுத்துவதில்லை. அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மறைக்கட்டும், மன்னிக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷஅபானுடைய மாதத்திற்கு கொடுத்த கண்ணியம் இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாக, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஹத்தா நகூலு லா யுஃப்திர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நோன்பு நோற்பார்கள் என்றால், தொடர்ச்சியாக நோன்பு நோற்றுக் கொண்டே வருவார்கள். அவர்கள் நோன்பை விடமாட்டார்களா என்று நாங்கள் எண்ணுவோம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் வயுஃப்திர் ஹத்தா நகூலு லா யஸூம், நோன்பை விட்டுக்கொண்டே வருவார்கள், நஃபிலான நோன்புகளை விட்டுக்கொண்டே வருவார்கள். நாங்கள் நினைப்போம் எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் நஃபிலான நோன்பை நோற்பார்கள் என்று. ஃபமா ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல ஸியாம ஷஹ்ரின் இல்லா ரமதான். முழுமையான முழு மாதமும் அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானை தவிர வேறு எந்த மாதத்திலும் நோன்பு நோற்றது கிடையாது. வமா ரஅய்துஹு அக்ஸர ஸியாமம் மின்ஹு ஃபி ஷஅபான். அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானுக்கு பிறகு அதிகமாக நோன்பு வைத்தது இந்த ஷஅபானுடைய மாதத்தில் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ரிவாயத்தில் இன்னொரு வார்த்தையும் சேர்ந்து வருகிறது, கான யஸூமு ஷஅபான இல்லா கலீலா. அல்லாஹ்வுடைய தூதர் குறைவான நாட்களை இந்த ஷஅபானுடைய மாதத்தில் விடுவார்களே தவிர, நோன்பு நோற்பதில் இருந்து முழுமையான ஷஅபானுடைய மாதத்தில் குறைவான நாட்களை தவிர அல்லாஹ்வுடைய தூதர் பெரும்பான்மையாக இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நோன்பை வைத்தார்கள் என்று இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய ரிவாயத்தில் பதிவு செய்கிறார்கள். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் இப்னு மாஜா கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. ஹசனுடைய தரத்தில் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரே, மற்ற எந்த மாதங்களிலும் வைக்காத நோன்புகளை எல்லாம் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நீங்கள் வைப்பதாக நாங்கள் பார்க்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், ஆம், ரஜபுக்கும் ரமதானுக்கும் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பெரும்பான்மையான மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள். வஹுவ ஷஹ்ருன், கேளுங்கள் முஃமின்களே, வஹுவ ஷஹ்ருன் யுர்ஃபஉ ஃபீஹி அல்-அமாலு இலா ரப்பில் ஆலமீன். அந்த மாதத்தில் தான் ரப்புல் ஆலமீன் இடத்திலே அமல்கள் உயர்த்தப்படுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ உஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிம். நான் நோன்பாளியாக இருக்கும் நேரத்தில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்பதை ரசூலாகிய நான் விரும்புகிறேன். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் ஷஅபானுடைய சிறப்புகள் நீண்டு கொண்டே போகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரின் மீது முஹப்பத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி கூறுவதற்கு நாம் தகுதியானவர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமான நோன்புகளை வைத்தார்களோ அது போன்ற நோன்புகளை நோட்பதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அடையாளமாகும். அல்லாஹ் கூறுகிறார், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், என் ரப்பை நான் நேசிக்கிறேன், என்னை படைத்தவனை, பரிபாலிப்பவனை, உணவளிப்பவனை, ஆட்சி அதிகாரம் செலுத்துபவனை, என்னுடைய வாழ்விற்கும் உயிருக்கும் சொந்தக்காரனை நான் நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், என்ன செய்யுங்கள்? ஃபத்தபிஊனி, தூதரை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள். நபியை சொல்லுங்கள், என்னை பின்பற்றுங்கள். பின்பற்றினால், தூதருடைய வழிமுறையின்படி நடந்தால், யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹுவை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் தூதரை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அது மட்டுமல்ல, வயக்ஃபிர் லகும் துனூபகும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் ரஹீம், இரக்க குணமுடையவன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதின்படி
இந்த மாதத்தில் தான் எம்முடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு அல்லாஹ்விடத்திலே காண்பிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய அமல் உயர்த்தப்படும் பொழுது, என் ரப்பு என்னுடைய அமலை பார்க்கும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்படி என்றால் அமல்களில் குறைவான பாவங்களையே தங்களுடைய வாழ்வின் சொந்தமாக கொண்டிருக்கக்கூடிய நாமெல்லாம் எவ்வளவு அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததை விட எவ்வளவு அமல்களில் அல்லாஹுவை நாம் நெருங்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆம், எம்முடைய அமல்கள் இந்த மாதத்திலே உயர்த்தப்படும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் எம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது. பகல் வருவதற்கு முன்னால் இரவுடைய அமல்கள், இரவு வருவதற்கு முன்னால் பகலுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே காண்பிக்கப்படுகிறது. நாம் ஏதோ எழுந்திருக்கிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம், உலகத்துடைய தேவைகளை தேடிச் செல்கிறோம் என்றுதான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எம்முடைய அமல்கள் கணக்கிடப்படுகின்றன, எம்முடைய அமல்கள் எழுதப்படுகின்றன, ரப்பிடத்திலே ஒவ்வொரு நாளும் காண்பிக்கப்படுகின்றன. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம், அல்லாஹ் உறங்க மாட்டான். வலா யம்பகி லஹு ஐயனாம், உறங்கக்கூடிய தேவை அல்லாஹ்விற்கு கிடையாது. யர்ஃபஉல் கிஸ்த வ யக்ஃபிது, அவன்தான் தராசை உயர்த்துகிறான், தாழ்த்துகிறான். வ யுர்ஃபஉ இலைஹி அமலுன் நஹாரி பில் லைல் வ அமலுல் லைலி பின் நஹார், அவனிடத்திலே பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் செல்லுகிறது, இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் செல்லுகிறது. எம்முடைய எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்திலே காண்பிக்கப்படுகிறது. இந்த அடியான் என்ன செய்தான், இந்த அடியான் என்ன பாவம் செய்தான், இந்த அடியான் என்ன குற்றம் செய்தான் என ஒவ்வொரு அமலும் ரப்பிடத்திலே முறையிடப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே எம்முடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறது. ஆஹித் ரப்பக்கல் ஆன், ஆஹித் ரப்பக்கில் ஆன், உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் உறுதி கொடுங்கள். இன்றைய தினத்தில், இந்த நிமிடத்தில் எம்முடைய வாழ்வு இந்த ஷாபானில் இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி ஷாபானில் அதிகமான நோன்பை நான் நோற்பேன் என்று இன்ஷா அல்லாஹ். ஷாபான் மாதத்திற்கென்று பல்வேறு விசேஷங்கள் இருக்கிறது. ஷாபான் ஒரு சாதாரணமான ஒரு மாதம் அல்ல, தனி கவனமும் அதிலே செலுத்தப்பட்டு அந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய நல்ல அமல்களிலே கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு மாதம் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது, மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படும். நல்ல அமல்கள் ரப்பின்பால் உயரும். இந்த உயரக்கூடிய நல்ல அமல்கள் இருக்கிறதே 4 கட்டங்களாக இருக்கின்றது என்ற ஹதீஸை அடிப்படையாக வைத்து பெருமக்கள் சொல்வார். ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படக்கூடிய அமல்கள் என்று அல்லாஹ் சிலதை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் உயர்த்தப்படக்கூடிய அமல்கள் என்று அல்லாஹ் சிலதை வைத்திருக்கிறார். அதே போல வருடத்திலே ஒரு மாதம் உயர்த்தப்படக்கூடியது என்று அல்லாஹ் சிலதை வைத்திருக்கிறார். அவனுடைய ஆயுள் முடிந்தவுடனே ஒட்டுமொத்தமாக அமல்கள் சுருட்டப்பட்டு உயர்த்தப்படக்கூடியது என்று 4 கட்டங்களாக மனிதர்களின் அமல்கள் உயர்த்தப்படுகிறது. இதிலே ஒவ்வொரு நாளும் என்று சொன்னால் அசருடைய நேரத்திலும் சுபுகுடைய நேரத்திலும், அசருடைய நேரத்திலும் சுபுகுடைய நேரத்திலும் ஒவ்வொரு மனிதருடைய அமல்கள் ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அசருடைய நேரத்திலும் சுபுகுடைய நேரத்திலும். அன்று ஒரு மனிதர் மக்ரிபிலிருந்து ஆரம்பித்து அடுத்த நாள் ஒரு சுபுவுக்கு பிறகு உள்ள அந்த அமலில் இருந்து ஆரம்பித்து அசர் வரை உள்ள அமல் அது உயர்த்தி கொண்டு செல்லப்படும். அசரில் இருந்து அதற்கு பிறகு சுபு உள்ள அமல் இதுவரை உயர்த்தி செல்லப்படக்கூடியது என்று ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படக்கூடிய அமல்களின் ஒரு நிலை. இன்னொன்று வாரத்திற்கு 2 நாள், திங்களும் வியாழனும், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் உயர்த்தப்படக்கூடிய அமல்கள் என்று அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது. 3ஆவதாக வருடத்திற்கு ஒரு மாதம், அந்த மாதத்தில் உண்டான ஒரு அமல்கள் தனியாக உயர்த்தப்படும். இது எப்படிப்பட்ட ஒரு விசேஷமான மாதம் என்று சொன்னால், போன ரமதானில் இருந்து நாம் செய்த அமல்கள் அது எல்லாம் சேர்த்து இந்த ரஜபு முடிய இந்த ஷாபானில் தான் அது உயர்த்தப்படும். ஷாபானுடைய மாதத்தில் தான் போன ரமதான் நமக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது, அதற்கு பிறகுள்ள ஒவ்வொரு காலமும் உம்ராக்களோ அதை மாதிரி நம்முடைய ஹஜ்ஜோ அதற்கு அடுத்துள்ள எல்லா நாட்களும் ரப்பிடத்திலே அது மொத்தமாக உயர்த்தப்படக்கூடிய மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். இனிமேல் அடுத்துள்ள நாட்களிலே நம்முடைய ஆயுள் இருக்கிறதா, நமக்கு ஆயுள் வழங்கப்பட்டிருக்கிறதா, ரமதான் கிடைக்குமா, சங்கையான ரமதானுடைய மாதத்திற்கு பின்னால் ஹஜ்ஜினுடைய நாட்கள் எப்படி என்றெல்லாம் அடுத்த வருஷம் வரை உள்ள அமல்கள் முடிவு செய்யப்படுவதும் இந்த ஷாபானில் தான். அதனால ஷாபான் எவ்வளவு முக்கியமான மாதம்ங்கிறத இதை விட வேற ஒன்றும் அதற்கு சொல்ல வேண்டியதில்லை.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி தெரிந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமக்கள் சொல்கிறார்கள், ரமலானுக்கு பின்னால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு வைத்த மாதம் ஷாபானுடைய மாதம். ஷாபானுடைய கடைசி கிட்டத்தட்ட அதனுடைய நெருக்கத்திலே திங்கட்கிழமை அளவு கொள்ள அந்த காலகட்டம் வரை ஷாபானில் அதிகமாக நோன்பு வைத்தார். ரமலானுக்கு பின்னால் அதிகம் நோன்பு வைத்த நாட்கள். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் காரணம் கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி உஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிமுன். என்னுடைய அமல்கள் ரப்பிடத்திலே உயர்த்தப்படுகின்ற நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டால் அது எவ்வளவு பாக்கியமானது என்பதற்காக நான் அதிகம் நோன்பு வைக்கிறேன். நம்முடைய முன்னோர்களான நாதாக்கள், சாலிஹீன்கள், சஹாபிகளை வாழ்க்கையில் வேண்டும் என்ற எந்த அமலையும் கலா செய்ததில்லை. ஆனால் ஏதாவது கலா இருந்தாலும் கூட அதையெல்லாம் கணக்கிட்டு இந்த மாதம், இந்த வருஷத்தினுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம் என்பதனாலே அந்த ரமலான், அந்த ஷாபானுடைய மாதத்திலே எல்லா கலாவான அமல்களையும் நிறைவேற்றி முடித்து விடுவார். ஏதாவது கடன்கள் இருந்தாலும் அதையெல்லாம் கவனம் செலுத்தி, இந்த கடன் நமக்கு பாக்கி இருக்கிறது என்று அந்த கடன்களை எல்லாம் கவனம் செலுத்தி சங்கையான ஷாபானிலே அந்த கடன்களையும் நிறைவேற்றி முடித்து விடுவார். என்றால் அருமையானவர்களே, இந்த ஷாபானுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஜனங்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலின் வார்த்தை அது. ஜனங்களிலே பெரும்பாலானவர்கள் இந்த மாதத்தை பற்றி கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால இது விசேஷமாக அதிகமா நோன்பு வச்ச உடனே சஹாபிகள் கேட்டாங்க, நாயகமே இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமா சஹாபிகள் கவனிப்பார்கள் ஏதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமா செய்தாங்கன்னா. எப்பொழுதுமே ஒவ்வொரு பிரதான தொழுகைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்திருவாங்க. ஃபத்ஹ் மக்காவின் பொழுது ஒரு உதவை கொண்டு மொத்த 5 வக்தையும் தொழுதாங்க. ஒரு உதவை கொண்டே. நாயகமே தாங்க எப்பொழுதுமே ஒரு உதவி செய்வீங்களே என்றால், ஒரு உதவை கொண்டு உதவு முடியாமல் இருக்கின்ற நேரத்தில் 5 வக்த தொழுகையும் அந்த ஒரு உதவை கொண்டே தொடலாமா? எல்லா பரதையும் இருந்தால் தாராளமா தொடலாம். உதவு செய்து கொள்வது என்பது 100 நாளா 100. உதவு இருக்கை உதவு செய்கிறார், அது பிரகாசத்திற்கு வேறு பிரகாசம். கூடுமா என்றால் கூடும் என்பதை காட்டுவதற்காக அம்தன் சனாத்துஹு, வேண்டுமென்றுதான் நான் அப்படி செய்தேன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையானவர்களே, அது மாதிரி இந்த ரமலானுக்கு முன்னால் உள்ள இந்த ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நிறைந்த அமல்களை செய்திருக்கிறார்கள். சதக்காக்களை செய்து பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடிய காலம், கலா இருந்தால் அதை நிறைவேற்றிய காலம், கடன்கள் இருந்தால் அதை முடித்து வைத்த காலம். ஏனென்றால் நம்முடைய அமல்கள் இந்த மாதத்தில் உயர்த்தப்படுகிறது என்பதற்காக தனி கவனம் செலுத்தினார்கள் பெருமக்கள். இந்த உம்மத் குறைந்த ஆயுள் கொடுக்கப்பட்ட உம்மத்து தான். ஆனால் அல்லாஹு தஆலா தன்னுடைய கருணையினாலே இந்த உம்மத்து மர்ஹூமா, ரஹ்மத்து செய்யப்பட்ட உம்மத், ரஹ்மத்து வழங்கப்பட்ட சமுதாயம். முன்னால் உள்ள உம்மத்துமார்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் குறைந்த காலகட்டத்திலே நிறைந்த நன்மைகளை அல்லாஹு தஆலா கருணையின் அடிப்படையிலே இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதர், அபூதாவுதில் ஹதீஸ் வருகிறது, ஒரு மனிதர் ஒரு ஜும்மாவுடைய தொழுகையை பேணுதலோடு ஒரு ஜும்மாவை நிறைவேற்றினால் லஹு அஜ்ரு ஸனா, ஒரு வருஷம் நல்ல அமல் செய்த கூலி உண்டு. மா சியாமிஹி வ கியாமிஹி, அவர் பகலெல்லாம் நோன்பு நோற்றும் இரவெல்லாம் இபாதத் செய்தோம். அவர் ஒரு ஜும்மாவை தொழுதாலே ஒரு வருஷம் பகலெல்லாம் நோன்போடு இரவு நல்ல அமல்கள் நின்று வழங்கியதோடு அந்த கூலியும் சேர்த்து ஒரு ஜும்மாவுடைய தொழுகைக்கு வழங்கப்படுகிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு சுபஹுனுடைய முன் சுன்னத் இருக்கிறதே, அதனுடைய நல்ல அமல்களையும் அதற்கு கொடுக்கப்படக்கூடிய சன்மானத்தையும் சொர்க்கத்தில் தான் பார்க்கிறீர்கள். கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட மேலானது ஒரு சுபஹினுடைய சுன்னத்திற்கும் நான் கூடின்னு சொன்னார். அது மாதிரி ஒரு ரமலானிலே ஒரு லைலத்துல் கத்ர் ஒரு மனிதருக்கு கிடைத்து விட்டால் குர்ஆனுடைய ஆயத்தின்படி 84 வருஷங்கள் நல்ல அமல் செய்த கூலி. சுப்ஹானல்லாஹ், 84 வருஷங்கள். ஒரு 10 ரமலான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது எவ்வளவு காலம் கிடைத்து விடுகிறது. அதனாலே கருணையின் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா மிகுந்த கூலியை இந்த உம்மத்திற்கான நமக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இதிலே கவனம் இல்லாமல் இருந்து விடக்கூடாது. ரமலான் எல்லோரும் கவனம் செலுத்தக்கூடிய மாதம், சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எல்லாரும் அந்த ரமலானிலே பேணுதலோடு எல்லா நல்ல அமல்களையும் கூட்டாக இருக்கக்கூடிய, ஒன்று சேர்க்கையாக இருக்கக்கூடிய ரமலானை பாக்கியமாக கழிக்கத்தான் செய்வார்கள் குறைந்த அளவுக்கு ஈமான் உள்ளவர்கள். ஆனால் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அப்படி இருந்துவிடக் கூடாது, கவனம் இல்லாமல் என்பதனால்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானிலே தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தந்தார். ஷாபானுடைய மாதம் பல்வேறு சிறப்புகளை கொண்டது, பல்வேறு மேன்மைகளை கொண்டது. அதிலே ஒன்று சொன்னார்கள், ஷாபான் ஷஹ்ரி, ஷாபான் என்னுடைய மாதம் என்று சொன்னார். ஷாபான் என்னுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னார்கள்?
பெருமக்கள் விளக்கம் சொல்வார்கள். இந்த செங்கையான இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் அல்லாஹு தாலா நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லும்படி உத்தரவிட்டது இந்த ஷாபானுடைய மாதம். ஷாபான் அல்லாஹு தாலா இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹு தாலா ஒரு செய்தியையும் சொன்னார், ஒரு உத்தரவையும் சொன்னார். என்ன செய்தி? அல்லாஹ்வும் அவருடைய பரிசுத்தமான மலக்குமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி ஸலவாத்து சொல்கிறார். எந்த அமலையாவது அல்லாஹ் அப்படி ஒரு செய்தி சொல்லி இருக்கிறானா? அல்லாஹ்வும் அவருடைய பரிசுத்தமான மலக்குமார்களும் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு அல்லாஹ்வும் அவருடைய மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலவாத்து சொல்கிறார் என்று ஒரு செய்தியை சொல்லிவிட்டு யா அய்யுஹல்லதீன ஆமனு மூமின்களே ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா அந்த நபியின் மீது தாங்களும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள். ஒரு ஸலவாத்து சொன்னால் 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது, அவருக்கு உண்டான 10 தரஜாக்கள் உயர்த்தி கொடுக்கப்படுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றெல்லாம் இந்த ஸலவாத்தினுடைய மகத்துவம் ஏராளம் ஏராளம். அது இபாதத்தாக இருக்கிறது, திக்ராக இருக்கிறது. ஸலவாத் என்பது ஒரு இபாதத், அதே நேரத்தில் ஒரு திக்ராக அல்லாஹ் தஆலா அதை அமைத்து தந்திருக்கிறான். ஸலவாத்தினுடைய மகத்துவம் என்பது சாதாரணமானது அல்ல. அல்லாஹ் தஆலா நமது நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்கின்ற காரணத்தினால் மனிதனின் கவலைகள் நீங்குகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றெல்லாம் ஸலவாத்தை பற்றி ஏராளமான செய்திகள் ஹதீஸ்களில் நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஸலவாத்தினுடைய உத்தரவை அல்லாஹ் தஆலா தந்தது என் மீது உள்ள ஒரு நிலையிலே இந்த உம்மத்திற்கு கருணையாக, இந்த உம்மத்தின் மீது உள்ள ஒரு கருணையின் அடிப்படையிலே என் மீது ஒரு ஸலவாத்தை சொன்னார். இப்படிப்பட்ட அந்தஸ்தை அல்லாஹ் ஒரு செய்தியையும் சொல்லி ஒரு உத்தரவையும் தந்தது சங்கையான இந்த ஷாபானுடைய மாதத்தில் என்றால் அது என்னுடைய மாதம் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதுபோல இந்த ஷாபானில் தான் நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தினுடைய அந்த உரிமையையும் அந்த மகத்துவத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் தான் கொடுத்தான். பெருமக்களே, கியாமத்தில் எந்த நபிக்கும் எந்த ரசூலுக்கும் யாருக்கும் வழங்கப்படாத ஒரு தனிப்பட்ட விசேஷமான ஷஃபாஅத். ஷஃபாஅத் இருக்குது. அல்லாஹ் தஆலா சில நல்ல மனிதர்களுக்கு கொடுப்பான், ஹாஃபிதுகளுக்கு வழங்குவான், ஆலிம்களுக்கு வழங்குவான், ஹாஜிகளுக்கு வழங்குவான், சாலிஹீன்களுக்கு வழங்குவான், வலிமார்களுக்கு வழங்குவான். ஒவ்வொரு விசேஷமான நல்ல அமல்களின் பொருட்டு அல்லாஹ் தஆலா சில பேருக்கு ஷஃபாஅத்தினுடைய உரிமையை அவனுடைய நாட்டத்தை கொண்டு அல்லாஹ் வழங்குவான். வலா யஸ்ஃபஊன் ஷஃபாஅத்துங்கிறது கிடையாது இல்லா பிஇذنி, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டே தவிர உன்னுடைய இராதத்தை கொண்டு உன்னுடைய நாட்டத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா சில பேருக்கு அந்த ஷஃபாஅத்தினுடைய பாக்கியத்தை வழங்குவான். சில பேர் 10 பேருக்காக ஷஃபாஅத் செய்வார், சில பேர் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு ஷஃபாஅத் செய்வார்கள். அந்த ஷஃபாஅத்தினுடைய வரிசையிலே மிக மிக உயர்ந்த ஷஃபாஅத்தை நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படாத, எந்த நபிக்கும் வழங்கப்படாது. என்ன மனிதர்கள் எல்லாம் அலைக்கழிந்த அந்த நேரத்திலே ஓடி வருவார்கள் நபிமார்களிடத்தில், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில், ஒவ்வொரு நபியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில், அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில், மூசா, நீண்ட ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது. எல்லோரும் கடைசியிலே இல்ல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு இடத்துல போங்க அனுப்புவாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரப்புக்கு முன்னால் நான் சுஜூதில் விடுவேன், என்னுடைய ரப்புடைய மகாமிதை, அவனுடைய உயர்ந்த புகழை, அவனுடைய உயர்ந்த அந்தஸ்தை எல்லாம் என் ரப்புக்கு முன்னால் நான் சொல்வேன். யா முஹம்மது இர்ஃபா ராஸக் ஸல் துஅத்தா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருங்க, கேளுங்கள், உங்களுக்கு கேட்டது கொடுக்கப்படும், வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வான். அப்பொழுது நான் ஷஃபாஅத்துல் உதுமாவை, நான் ஷஃபாஅத்தை செய்வேன் சொன்னான். இந்த ஷஃபாஅத்து நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வழி சாதாரணமானதல்ல. ஷஃபாஅத் ஸல்லல்லாஹு ஷஃபாஅத் இருக்கிறதே எல்லோருக்கும், எல்லா உயிரினங்களுக்கும், எல்லா உம்மத்துமார்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய பொது ஷஃபாஅத் என்று இருக்கிறது. அதே போல் நரகம் வாஜிபாகிவிட்ட சில பேருக்கு அல்லாஹ் தஆலா அதிலிருந்து நபியினுடைய ஷஃபாஅத்தினால் வெளியிலே கொண்டு வருவான். சில பேர் நரகத்திலே ஆக்கப்பட்டு விடுவார்கள், அவர்களை அங்கிருந்து வெளிக்கொண்டு வருவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சில பேருக்கு அல்லாஹ் தஆலா தரஜாக்களை உயர்த்தி கொடுப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை செய்வார்கள் என்று பல்வேறு விதமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை விளக்கி சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலின் ஷஃபாஅத் ஒரு மனிதருக்கு கிடைப்பதற்கிறதே மகத்தான பாக்கியம். வயிது ஸரஃப்னா இலைக்க நஃபரம் மினல் ஜின் என்ற ஆயத்தினுடைய விரிவுரையிலே பல்வேறு ரிவாயத்துகளுடைய அடிப்படையிலே ஹதீஸ்களை நமக்கு பெருமக்கள் சொல்கிறார். அதாவது இந்தியாவில் வசித்து வந்த சவாத் என்று ஒருவர் இந்தியாவில் வசித்து வந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குத்பா ஓதிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே கேட்கிறார்கள், ரஃபீக்கு சவாத் பின் காரம், இங்கே சவாத் இருக்கிறாரா என்று கேட்டார். இந்த சபையிலே சவாத் இருக்கிறாரா என்று
மஸ்ஜித் நபவியில் அவர்கள் கேட்கிறார். அதற்கு பிறகு அடுத்த வாரமும் தொடர்ந்து கேட்ட பொழுதுதான் அதற்கு சவாத் பின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், சவாதுடைய இஸ்லாத்தை பற்றி நீங்கள் கேளுங்கள். கான பது இஸ்லாமி அஜீபா, அவருடைய இஸ்லாம் ஒரு ஆச்சரியமான இஸ்லாம், ஒரு ஆச்சரியமான இஸ்லாம். அவருடைய இஸ்லாம் எப்படி ஏற்றுக்கொண்டார், எப்படி முஸ்லிமானார், அவரிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னார். எல்லோரும் அதில் சவாத் ரலியல்லாஹு தஆலா சுற்றிருந்து கேட்கிறார்கள். சொல்கிறார்கள், இன்னை குன்து நாஸில பில் ஹிந்த், நான் இந்தியாவில் வசித்து வந்தேன், நான் இந்தியாவில் இருந்தேன், எனக்கு ஜின்களுடைய நெருக்கமான நல்ல ஜின்களுடைய தொடர்பு எனக்கு இருந்தது. அந்த ஜின்கள் தான் எனக்கு தொடர்ந்து 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 மக்கமா நகரத்திலே அல்லாஹுவின் தூதர் ஒருவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள், இன்றைய காலகட்டத்தில் ஈடேற்றமும் வெற்றியும் அவர்களை பற்றுவதில் தான் இருக்கிறது என்று எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய செய்திகளை சொல்லிக் கொண்டே இருந்தது. அவர்களை பற்றி உண்டான மகத்துவத்தை, மேன்மையை, அல்லாஹ்வுடைய வஹதானியத்தை, அல்லாஹ்வுடைய ரசூலின் விசாலத்தை எனக்கு எல்லாம் செய்தியை சொல்லிக் கொண்டே இருந்தது. நான் இவ்வளவு செய்திகளுக்கு பின்னால் பொய்க்கான எந்த வாய்ப்பில்லை என்று எனக்கு மனதிலே உறுதியானதற்கு பின்னாலே நான் இந்தியாவிலிருந்து பெறப்பட்டு மக்கமா நகரம் சென்றேன். சொல்கிறார், மக்கமா நகரம் சென்றேன். மக்காவிற்கு வந்த பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை வரவேற்கிறார்கள். மர்ஹபன் யா சவாத் இப்னு காரம், சவாதே வாருங்கள், உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது எது நமக்கு தெரியும்னு சொன்னாங்க. உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது நமக்கு தெரியும் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்பொழுதுதான் அதற்கு சவாத் ரலியல்லாஹு ஏற்கனவே அல்லாஹ்வை பற்றி உண்டான அந்த குதிரத்தை, அவனுடைய மேன்மையை விளக்கியிருந்த அதற்கு சவாத் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹுடைய மகத்துவத்தை விளங்கியிருந்த சவாத் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, நாயகமே, நான் ஒரு கவிதை படிப்பதற்கு எனக்கு அனுமதி தருவீர்களான்னு கேட்டான். உங்கள் சமூகத்திலே, உங்களுடைய சபையிலே நான் ஒரு கோரிக்கையாக ஒரு கவிதையை வைக்க விரும்புகிறேன், அனுமதி தருவீங்களான்னு கேட்டான். படிங்க சவாத் சொன்ன உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரிலே சையதுனா சவாத் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு கவிதை படிக்கிறார். ஒரு நீண்ட கவிதை. அதிலே வருகிறது, ஃபஅஷ்ஹது அன்னல்லாஹ லா ரப்ப கைரு, அல்லாஹ் அல்லாத வேறு ரப் இல்லை, நான் சாட்சி சொல்கிறேன். அல்லாஹ் அல்லாத வேறு ரப் இல்லை, நான் சாட்சி சொல்கிறேன். அது மாதிரி அல்லாஹ்வினால் உங்களுக்கு அறிவித்து தரப்பட்ட எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நீங்கள் பூரணமா கொண்டு வந்து சேர்த்தீர்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு 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 சவாத் அவர்கள் கடைசியா ஒரு கோரிக்கையை வைக்கிறார். ஒகுல்லி ஸஃபியன் யௌம லாது ஸஃபாஅத்தி சிவாக பிமுகனின் நன் சவாதி மினிகாரன். ஆயகமே, யாருடைய ஷஃபாஅத்தும் இந்த அளவிற்கு பயனளிக்காதே, அப்படிப்பட்ட ஷஃபாஅத்தின் உரிமையாளரான தாங்கள், அப்படிப்பட்ட ஷஃபாஅத்தினுடைய உரிமையாளரான தாங்கள் எனக்கு ஷஃபாஅத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களிடத்தில் நான் வேண்டி நிற்கிறேன் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தமாக சிரித்து சொன்னார்கள், அஃப்லஹ்த யா சவாத், சவாதை நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், நீங்கள் மகத்தான வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூப்பிட்டு கேட்டாங்களா, இப்ப அந்த ஜின்னு வந்துகிட்டா இருக்குதுன்னு கேட்டாங்களாம். இப்ப அந்த ஜின்னு வருதா இல்ல அதோட கதை முடிஞ்சாங்களாம். நான் அதிகமாக குர்ஆன் ஓதிய பொழுது எனக்கு பகரமாக குர்ஆன் அமைந்து விட்டது, அதனுடைய தொடர்பு எனக்கு இல்லாமல் ஆகிவிட்டது, எனக்கு இது போதும் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, அந்த மகத்தான ஷஃபாஅத்தை அல்லாஹ் தஆலா, முழுமையான ஷஃபாஅத்தின் உரிமையை சங்கையான இந்த ஷஅபானில் தான் நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான் என்று பெருமக்கள் எழுதி வைத்திருக்கிறார். அதனாலே என்னுடைய மாதம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, அதற்கு முழு பொருத்தம். எனவே இந்த ரமதான், இந்த சங்கையான ஷஅபானுடைய மாதத்தில் எல்லா விதமான பாவங்களிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி, கடந்த காலங்களில் நம்மிலிருந்தும் நிகழ்ந்துவிட்ட பாவங்களுக்காக தௌபா செய்து, அமல்களில் ஏதாவது குறைவு செய்திருந்தால் அதை சீரமைத்து, கடன்கள் பெற்றிருந்தால் முழுமையா அந்த கடன்களை அடைப்பதற்கு உண்டான ஒரு நிலையை செய்து, சதகாக்களை, நல்ல அமல்களை, வாழ்க்கையிலே நிறைந்த நல்ல அமல்களை, எந்த விதமான ஒரு பேணுதலுக்கு மாற்றமான எந்த காரியத்தையும் செய்து விடாமல் பரிசுத்தமான எண்ணத்தோடு நல்ல அமல்களை இந்த ஷஅபானிலே நாம் செய்தோம் என்று சொன்னால் சங்கையான ரமதான் பாக்கியமாக நமக்கு வந்து அடையும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லாஹு தஆலா புனிதமான இந்த ஷஅபானிலே என்னென்ன பரக்காத்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ எல்லாவற்றையும் நிறைவாக பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மூன்று அமல்களும் இந்த ஷஅபானில் விசேடமானது. ஏன் இந்த அமல்களை செய்ய வேண்டும்? எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்தரமான ஷஅபானுடைய மாதத்திலே, இந்த ஷஅபானுடைய மாதம் என்பது நமது மூதாதையர்கள்
நமது முன்னோர்கள் 2 வகையான அமல்களில் ஆர்வம் காட்டுவார்கள். முதலாவது, இந்த ஷாபானுடைய மாதம் வந்தால் நமது மூதாதையர்கள் ஜகாத்துடைய கணக்குகள் பார்ப்பார்கள். ஆரம்ப காலங்களிலே ஜகாத்துடைய கணக்கை முன்னோர்கள் பார்ப்பது ஷாபானுடைய மாதத்தில் தான். இரண்டாவது, ஷாபானுடைய பிறையை கண்டதோடு குர்ஆன்களை கையில் எடுத்து விடுவார்கள். ஜகாத்தும் குர்ஆனும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நமது மூதாதையர்களுடைய பழக்கமாக இருந்தது. ஏனென்றால் இந்த ஷாபானுடைய மாதம் பரக்கத்துடைய மாதம். மக்களுக்கு ஜகாத்தை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் எங்களுடைய செல்வங்களில் பரக்கத் செய்வார். குர்ஆனை ஓதும் பொழுது உலகம் ஆகிரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வார். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதத்தையும் ரமலானுடைய மாதத்தை தவிர வேறெந்த மாதத்திலும் பூர்த்தியாக நோன்பு பிடித்தது கிடையாது. ஆனால் அதிகமான காலம் நோன்பு பிடித்த ஒரு மாதம் ரமலானுக்கு பிறகு இந்த ஷாபானுடைய மாதம் தான். மூன்றாவது ஒரு அமல் தான் நோன்பு பிடிப்பது. முதலாவது அமல் ஜகாத். இந்த ஆண்டு எவ்வளோ சம்பாதித்தோமோ அனைத்தையும் கூட்டுவது, எந்தளவு எங்களுடைய சொந்தத்தில் இருக்குதோ பணம், இதற்கு ஜகாத்தை கணக்கு பார்த்து சகோதரர்களே 2.5% கொடுத்து விட வேண்டும். இரண்டாவது, ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸுவாவது குர்ஆன் ஓத வேண்டும். மூன்றாவது சகோதரர்களே, நோன்பு பிடிக்க வேண்டும். இந்த 3 அமல்களும் இந்த ஷாபானில் விசேடமானது. ஏன் இந்த அமல்களை செய்ய வேண்டும்? சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுவதற்கு அல்லாஹ் சில நாட்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். நாங்கள் ஒவ்வொரு அமல் செய்கிறோமே, இந்த அமல்கள் எல்லாம் எங்க போகுது? அல்லாஹ்விடத்துல போகுது. நீங்க ஒரு சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னாலும் அதுவும் அல்லாஹ்விடத்துல போகுது. இது ஒவ்வொரு நாளும் போகக்கூடிய அமல்கள் இருக்கு. நாளாந்தம் அமல்கள் போகும். இரண்டாவது ஒரு முறை இருக்குது, வாராந்தம், கிழமைக்கு ஒரு தடவை அமல்கள் போகும். மூன்றாவது ஒரு முறை இருக்குது, வருடத்துக்கு ஒரு தடவை அமல்கள் காட்டப்படும், உயர்த்தப்படும். இதில் முதலாவது சகோதரர்களே, சகோதரிகளே, நாளாந்தம் அமல்கள் உயர்த்தப்படும் நேரம் எது? நாளாந்தம் அமல்கள் உயர்த்தப்படுவது அசர் ஃபஜ்ருடைய நேரம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைல் வ மலாயிகத்தும் பின்னஹார். அசருடைய தொழுகையையும் ஃபஜ்ருடைய தொழுகையையும் பள்ளிவாசல்ல போய் தொழணும். ஏனென்றால் அசருடைய நேரத்திலும் ஃபஜ்ருடைய நேரத்திலும் மலக்குகள் வருகிறார்கள் பள்ளிவாசலில். மலக்குடைய ஷிஃப்ட் நடக்கிறது அசர் ஃபஜ்ர்ல தான். அசருக்கு வந்த மலக்குகள் ஃபஜ்ர் வரை இருந்து ஃபஜ்ரோடு அல்லாஹ்வுடன் போய் விடுவார்கள். ஃபஜ்ருக்கு வந்த மலக்குகள் அசர் வரை இருப்பார்கள். இது சகோதரர்களே, நாளாந்தம் நாம் செய்யக்கூடிய அமல்களை மலக்குகள் அல்லாஹ்வுடன் கொண்டு போய் காட்டுகிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய அடியார்களை எந்த நிலைமையில விட்டுட்டு வந்தி? அசருக்கு போன மலக்குகள் சொல்றாங்க, யா அல்லாஹ் அவங்க தொழுதுட்டு இருந்தாங்க. ஃபஜ்ருக்கு போன மலக்குகள் இப்படி சொல்றாங்க, என்ன? யா அல்லாஹ் தொழுதுட்டு இருந்தாங்க. என்ன, மலக்குகள் கண்டது எங்களை தொழுகையில தான். அல்லாஹ் சந்தோஷப்படுறார். இது நாளாந்தம் அமல்கள் உயர்த்தப்படுவது. இரண்டாவது சகோதரர்களே, வாராந்தம், கிழமைக்கு 2 நாள் அமல்கள் உயர்த்தப்படும். முதலாவது திங்கட்கிழமை, இரண்டாவது வியாழக்கிழமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு பிடிப்பார்கள். யா ரசூலல்லாஹ்,
ஏன் நோன்பு பிடிக்கிறீர்கள்? சொன்னார்கள், அமல்கள் உயர்த்தப்படுகிறது. அமல்கள் உயர்த்தப்படும் பொழுது நான் நோம்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்றார். அப்ப திங்கள் வியாழன் உலகத்தில் முஸ்லீம்கள் நோன்பு பிடிப்பது ஏன் என்றால், திங்கள் வியாழக்கிழமை அமல்கள் உயர்த்தப்படுகிறது, வாராந்தம். மூன்றாவது சகோதரர்களே, வருடத்துக்கு ஒரு தடவை அமல்கள் உயர்த்தப்படுகிறது. அதுதான் இந்த ஷஅபானுடைய மாதம். இந்த ஷஅபானுடைய மாதம் அமல்கள் உயர்த்தப்படும் மாதம். அல்லாஹ்விடத்தில் அமல்கள் காட்டப்படுகிறது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஷஅபானுடைய மாதத்திலே நபி அவர்கள் அதிகமாக நோன்பு பிடிப்பார்கள். இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினார். இதே ஷஅபானுடைய மாதத்தில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தார்கள். இதே ஷஅபானுடைய மாதத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செய்தார்கள். இதே ஷஅபானுடைய மாதம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தானார்கள். இந்த ஷஅபானிலே பூர்த்தியாக நோன்பு பிடிக்க முடியுமா சகோதரர்களே? அல்லது ஷஅபான் 15 வரையும் தான் நோன்பு பிடிக்கலாம்? இன்று ஷஅபான் பிறை 11. இன்று ஷஅபான் பிறை 11. ஷஅபான் பிறை 15க்கு பிறகு நோன்பு பிடிக்க முடியாது, நோன்பு பிடிக்க கூடாது. ஏனென்றால் ரமலானுக்கு தயாராக வேண்டும். 15 நாட்கள் தான் இருக்கிறது. ஒரே ஒரு பகுதியினருக்கு பிடிக்கலாம், பெண்களுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நாங்கள் சென்ற ஆண்டு விட்ட நோன்புகளை, பெண்களுக்கு நோன்பு ஹயதுடைய காலம் பீரியட் வரும் பொழுது நோன்பை விடுவார்கள். அந்த நோன்பை பெண்கள் இந்த ஷாபான்லே தான் கலா செய்வார்கள். ஏனென்றால் ரமலான் வரப்போகிறது. அதை தவிர சகோதரர்களே, 15க்கு முன்னால் நோன்பு பிடிக்க வேண்டும். அதிலும் விசேடமாக ஐயாமுல் பீத், வெள்ளை இரவுகள் இருக்கிறது. வெள்ளை இரவுகள் என்றால் ஷஅபானுடைய பிறை 13, பிறை 14, பிறை 15. ஸ்ரீலங்காவிலே திங்கட்கிழமை வரக்கூடிய திங்கள், செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை. கனடாவிலே ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை. இன்று வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை முதலாவது நோன்பு, திங்கட்கிழமை 2வது நோன்பு, செவ்வாய்க்கிழமை 3வது நோன்பு. இந்த ஐயாமுல் பீதுடைய நோன்பு கண்ணியமிக்க சகோதரர்களே, பிள்ளைகளை பிடிக்க பழக்கம், எங்களோட பெண்களை பிடிக்க பழக்கம், நாங்களும் பிடிக்கும். இந்த 3 நோன்பை பிடிக்கிறதன் மூலமாக பல்லாயிரம் பிரயோஜனங்கள் இருக்கு. பல்லாயிரம் பிரயோஜனங்கள் இருக்கு சகோதரர்களே. இதில் பிறை 13 வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் கனடாவிலே, ஸ்ரீலங்கா மற்ற நாடுகளில் திங்கட்கிழமை, திங்கள் செவ்வாய் புதன். எங்களுக்கு ஞாயிறு திங்கள் செவ்வாய். இந்த 3 நோன்பும் ஐயாமுல் பீத். இதில் 3வது நோன்பு இருக்குது. இந்த 3வது நோன்பை தான் ஷஅபானுடைய 15வது நோன்பு என்று சொல்லுவது. ஷஅபானுடைய 15ஆம் இரவு நாம் சின்ன வயசுகளில் கேள்விப்பட்டிருப்போம், பராத்துடைய இரவு என்று. பராத் ரொட்டி சுட்டு கொடுப்பார்கள். அப்படின்றால் ஏன் பராத் ரொட்டி சுட்டார்கள்? இந்த பராத் என்று ஏன் பெயர் வைத்தார்கள்? அந்த பெயர் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதை விடுங்கள். பெயர் அல்ல இந்த இடத்தில் முக்கியம், ரொட்டி அல்ல இந்த இடத்தில் முக்கியம். அந்த 15ஆம் இரவு அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் மன்னிக்கும் ஒரு இரவு. ஆனால்
2 பேரை தவிர. 2 பேரை தவிர மற்ற எல்லோரையும் அல்லாஹ் மன்னிக்கும் இரவு. ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, இப்னு மாஜாவிலே, இன்னல்லாஹ லயத்தலிஉ ஃபீ லைலத்தின் நிஸ்ஃப் மின் ஷஅபான் ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கிஹி இல்லா லிமுஷ்ரிகின் அவ் முஷாஹினின். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு நோன்பு பிடிப்போம். இந்த செவ்வாய் இரவு இருக்குது, ஷஅபானுடைய 15ஆம் நாள், அல்லாஹ் முழு மனிதர்களையும் முஸ்லீம்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் அந்த இரவிலே 2 பேரை தவிர. ஒன்று முஷ்ரிக், எங்களுக்கு தெரியும் முஷ்ரிக். 2வது முஷாஹின். முஷாஹின் என்றால் யார்? முஷாஹின் என்றால் உடம்பு நல்லா இருக்கும், ஆனா கல்பு கருப்பா இருக்கும். முனாஃபிக், நடிகன். அரபியில் சொல்லுவது துல் வஜ்ஹைன், 2 முகமுடையவர். தமிழ்ல சொல்றது பச்சோந்தி, நிறத்துக்கு நிறம் கலர் மாறுவார், இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலரை மாற்றி கொள்வான். இவனுக்கு பேர் முனாஃபிக். இவன் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறது. 15வது ஷஅபானுடைய இரவில் கூட அல்லாஹ் மன்னிப்பதில்லை. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஐயுன்னாஸ் அஃதல், உலகத்தில் ஆக சிறந்த மனிதர்கள் யார்? நபி அவங்க சொன்னாங்க, குல்லு மஹ்மூமில் கல்ப் சதூக்குல் லிசான். சொன்னாங்க, மஹ்மூமுல் கல்பும், நாவில் உண்மை பேசக்கூடியவனும் அப்படின்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உண்மை பேசுறவன்றது தெரியும், இந்த மஹ்மூமுல் கல்ப் என்றால் என்ன? சஹாபாக்களுக்கும் விளங்க இல்லை இது. நபி அவங்க சொன்னாங்க, ஹுவ தகி அன்னகி லா இஸ்ம ஃபீ வலா கில் வலா ஹஸத் வலா பகி. சொன்னாங்க, மஹ்மூமுல் கல்பண்டா உள்ளம் தூய்மையானவன். மஹ்மூமுல் கல்பண்டா யாரு? உள்ளம் துப்பரும், உள்ளத்துல வஞ்சகம் இல்லை, உள்ளத்துல நிஃபாக் இல்லை, உள்ளத்துல பொறாமை இல்லை, உள்ளம் தூய்மையானவன். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ஷஅபானுடைய 15வது இரவில் அல்லாஹ் அவனை மன்னிப்பதில்லை என்பதா ஹதீஸ்களில் வந்திருக்கு. இன்னும் சில ஹதீஸ்களில், அபு யஅலா ரஹிமஹுல்லாஹுடைய ஹதீஸ்களில், மலக்குல் மௌத்திடம் இந்த ஆண்டு மரணிக்கக்கூடியவர்களுடைய பெயர் பலகை கொடுக்கப்படுகிறது. சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு நாளை இந்த வாரத்துக்குள் அடைய இருக்கின்றோம். அதனால தான் சகோதரர்களே, இந்த ஷஅபானுடைய இந்த 3 நோன்பு, ஐயாமுல் பீதுடைய வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த 3 நோன்பையும் பிடித்து சகோதரர்களே, குடும்பத்திலும் பிடித்து ஜக்காத் கணக்கு பார்க்கக்கூடியவர்கள் அந்த நாளிலே ஜக்காத்தையும் கணக்கு பாருங்கள். குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் அந்த நாளிலே குர்ஆனையும் ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஓத தொடங்குங்கள். இனி வரக்கூடியது ஷஅபானுடைய 15 நாள் மீதமாக இருக்கிறது. அதை அடுத்து ரமலான் வரை இருக்கிறது. குர்ஆனுக்காக, ஜகாத்துக்காக, நோன்புக்காக, இந்த 3 அமலுக்காக நாம் தயாராக வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய எதையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டார். அல்லாஹ் சூரத்துல் இன்சான்லே அல்லாஹ் சொல்கிறான், நீங்க இந்த அமல்கள் எல்லாம் செஞ்சிட்டு என்னிடத்துல வாங்க. وَيَطُوفُ عَلَيْهِمْ وِلْدَانٌ مُخَلَّدُونَ إِذَا رَأَيْتَهُمْ حَسِبْتَهُمْ لُؤْلُؤًا مَنْثُورًا وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا عَالِيَهُمْ ثِيَابُ سُنْدُسٍ خُضْرٌ وَإِسْتَبْرَقٍ وَحُلُّوا أَسَاوِرَ مِنْ فِضَّةٍ وَسَقَاهُمْ رَبُّهُمْ شَرَابًا طَهُورًا. ஏன் இப்படி அமல் செய்யும்? உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நீங்க செல்ற அமல் எல்லாம் நாங்க ஏன் செய்யும்? நீங்க கேட்கலாம், அப்படி ஒரு மாதிரி கேள்வி ஒன்று. உலகத்தில் எல்லாரும் அமல் செய்யற இல்லையா? அப்படி எல்லாரும் நோம்பு பிடிக்க போறாங்களா? வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திங்கள் நோம்பு பிடிப்பாங்களா? எல்லாரும் பிடிக்க மாட்டாங்க. எல்லாரும் ஜகாத் கொடுப்பாங்களா? எல்லாரும் குர்ஆன் ஓதுவாங்களா? இல்லை. யார் ஓதுவாங்க தெரியுமா? சொர்க்கவாதிகள்.
சொர்க்கத்துக்கு போகணும், அடுத்த ஷாபானுக்கு வாழ போறீங்கன்னா பரவாயில்லை, செய்யாது. அடுத்த ஷாபானுக்கு வாழலாம், இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ற நோக்கம் இருக்குது, உங்களோட கையில தான் அஜல் இருக்குதுன்னா பரவாயில்லை. சகோதரர்களே, ஏன் அமல் செய்யும்? அல்லாஹ் சொல்றான், நீ அமல் செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு என்ன செய்வேன் தெரியுமா? وَيَطُوفُ عَلَيْهِمْ وِلْدَانٌ مُخَلَّدُونَ. உங்களை வேலைக்கு மட்டும் 1000 வேலைக்காராக்கள் வச்சிருக்கிறாங்க ஒரு ஆளுக்கு. அவங்க எப்படிப்பட்ட ஆக்கள் வேலைக்காரவங்கண்டா, إِذَا رَأَيْتَهُمْ حَسِبْتَهُمْ لُؤْلُؤًا مَنْثُورًا. அவங்கள பார்த்தா நினைப்பீங்க பரத்தப்பட்ட முத்துக்கள் என்று. ஒரு 1000 முத்த எங்கட அந்த ஹோல்ல அப்படியே பரத்திட்டு அப்படி எவ்வளவு அழகா இருக்கும். கழுத்துல போடுறதுக்கே முத்து இல்லை, இன்றைக்கு பரத்தேலுமா? உங்களோட வேலைக்காராக்கள் இவ்வளவு அழகண்டா நீங்க எப்படி அழகா இருப்பீங்க? நோம்ப பிடிங்க, ஜகாத்தை கொடுங்க, குர்ஆன் ஓதுங்க. அல்லாஹ் கிட்ட காசு கொடுக்க இயலாதே. அல்லாஹ் கிட்ட 5 கோடியை தாரையா அல்லாஹ் சொர்க்கத்தை தான் சொல்லலுமா? அல்லாஹ் சொல்றான், 5 கோடி இல்ல வாப்பா, நீங்க கனடா இல்ல, முழு உலகத்தையும் தங்கத்தால நிறைச்சி வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன். யாருக்கு எவ்வளவு தங்கம்? அதுதான் நாம் சின்ன சின்ன அமல். நோன்பு பிடிக்கிறது, குர்ஆன் ஓதுறது, ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுக்கிறது, சின்ன அமல். அல்லாஹ் சொல்றான், உனக்கு தர இருக்கிறேன் வா. حسبتهم لؤلؤا منثورا وإذا رأيت ثم رأيت نعيما وملكا كبيرا. அல்லாஹ் சொல்றான், நீ வந்து பாரு, உனக்கு சொல்லி முடிக்கல எல்லாத்தையும். என்ன வந்து பாரு? உனக்கு தார ஆட்சி மாத்திரம். இப்ப நீங்க போய் சொர்க்க சிம்மாசனத்துல உட்கார்ந்தா உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியுமா? உங்களோட ஆட்சி 2000 வருடம் பிரயாணம் செய்யற தூரம். முழு உலகத்தையும் உங்களுக்கு 3 மாசத்துல சுத்தி முடிச்சிருவீங்க. இந்த உலகத்தை மாதிரி 10 மடங்கு கடைசி சொர்க்கவாதி. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களோட அந்தஸ்து என்ன, எங்களோட அந்தஸ்து என்ன? அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து ஆட்சியுடைய கடைசி வரை பார்ப்பான். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன வார்த்தை சொல்றான் தெரியுமா குர்ஆன்ல? நீ எல்லாம் எடுத்து பார்க்கலாம் இதெல்லாம். இதா ரஅய்த ثم رأيت نعيما وملكا كبيرا. பெரிய ஆட்சி உனக்கு இருக்கு, பெரிய ஆட்சி, சின்ன ஆட்சி இல்ல. நீ சொர்க்கத்துள்ளுக்கு வரும் பொழுது ஆலியஹும் சியாபு சுந்துசின் குதுர். உன்னை அணிவிச்சு எடுக்கிறது என்ன உடுப்பு தெரியுமா? சுந்துஸ். சுந்துஸ் என்ற பட்டு, அந்த பட்டுடைய நிறம் பச்சை. ஏன் அல்லாஹ் இப்படி எல்லாம் ஒன்றொண்டா தெளிவா சொல்லணும்? அல்லாஹ்க்கு தெரியும், நம்ப மாட்டாங்க. ஆசையை காட்டணும், அல்லாஹ்க்கு தேவைதான். ஆலியஹும் சியாபு சுந்துஸ் குதுர் வ இஸ்தபரக். உள்ளுக்கெல்லாம் இஸ்தபரக், அது பட்டில் கடினமானது. இஸ்தபரக் என்றால் உள்ளுக்கு பட்டு, மேலான பச்சை பட்டு எல்லாமே அணிந்து கொண்டு கடைசியாக வஹுல்லு அஸாவிர மின் ஃபில்லாஹ். வெள்ளி காப்பு. உலகத்துல வெள்ளி போடையில, சொர்க்கத்துல வெள்ளி காப்புகள் அணிந்து வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா. அல்லாஹ் கூப்பிட்டு என்ன செய்வான்? ஒரு பானம் உண்ட புகட்டுவான். அந்த பானத்தை குடித்ததோட சகோதரர்களே, எங்கட வேர்வையெல்லாம் கஸ்தூரியாக மணக்க தொடங்கி. எங்கட வேர்வையெல்லாம் கஸ்தூரியாக மணக்க தொடங்கிடும். وَسَقَاهُمْ رَبُّهُمْ شَرَابًا طَهُورًا. கடைசி அல்லாஹ் சொல்றான், எல்லாம் தந்துட்டு தான் சொல்லுவான், إِنَّ هَذَا كَانَ لَكُمْ جَزَاءً. இப்படித்தான் நான் கூலிதார் உங்களுக்கு. وَكَانَ سَعْيُكُمْ مَشْكُورًا. உங்களோட முயற்சி நன்றிக்குரிய முயற்சியாக மாறிவிட்டீங்க. இந்த 3 நோன்பையும் பிடிங்கள் சகோதரர்களே. ஐயாமுல் பீத் முதலாவது அமல். பெண்கள் சென்ற ரமலான்ல விடுபட்ட நோன்பு கலா இருந்தால் இந்த ஷாபானுக்குள்ள பிடியுங்கள்.
இரண்டாவது அமலாக சகோதரர்களே, ஜக்காத்தை கணக்கு பாருங்கள். எவ்வளோ உங்களுடைய பணம் இருக்குது அதை கணக்கு பார்த்து 2.5% ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள். மூன்றாவது சகோதரர்களே, உங்களுக்குன்னு ஒரு குர்ஆனை கையில் எடுங்க. சொந்த ஃபோன் இருக்கிறத போல, சொந்த வாகனம் இருக்கிறத போல கடையில் போய் ஒரு குர்ஆனை கையில் வாங்குங்க. 2 பக்கம் 3 பக்கம் என்று இன்ஷா அல்லாஹ் ஓத தொடங்குங்கள். அல்லாஹ் எதையும் வீணாக்க மாட்டான். உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வரக்கூடிய இந்த ஷாபானுடைய ஐயாமுல் பியதுடைய நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவாயாக. 15வது இரவில் மன்னிக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள்வாயாக. ஷாபானுடைய நடு இரவு மன்னிப்புக்குரிய இரவாக எங்களுக்கு ஆக்கியருள்வாயாக. ரமதானுக்கு தயாராகக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. உண்மையான நாவும் பரிசுத்தமான உள்ளமுடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக. இந்த ஷாபானிலும் ரமதானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக. சதகாக்கள், ஜகாத்துகள், நல்லமல்கள் செய்யும் பாக்கியங்களை தருவாயாக. எங்களுடைய கடைசி வாரத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.